என் அன்பு தங்கமே, இன்று இந்த கருப்பன் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் உன்னை தேடி ஒருவரை நான் வரவழைக்கப் போகின்றேன். என் பிள்ளையே, கருப்பன் சாதாரணமாகவெல்லாம் உன்னிடத்தில் எதையும் சொல்லிவிடுவது கிடையாது என்பது நீ நன்கு உணர்ந்த விஷயம்தானே. அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் உனக்கு ஒருவர் உன்னை தேடி வருவார் என்று சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மையை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? உன்னை இந்த வாழ்க்கையில் யார் இத்தனை வேதனைப்படுத்தினார்கள்? யார் ஒருவரின் வருகை உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நீ யாரை நினைக்கின்றாய், யாரை பற்றி யோசிக்கின்றாய் என்பது எல்லாம் உன் அப்பன் எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த கருப்பன் காண்பிக்கின்ற ஒருவர் நான் சொல்கின்ற இந்த தேதியில் உன்னை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் செய்து கொடுக்கத்தான் போகின்றார்கள். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு சோதனையிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க இவரால் நிச்சயமாக முடியும். இவர் ஒருவரினுடைய வருகை உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை காண்பிக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கண்டு பயப்படாதே. எல்லாவற்றிற்கும் ஒரு விடிவு காலம் இருக்கின்றது. அதுவும் இந்த கருப்பனை நம்பிய உனக்கு நிச்சயமாக நல்ல விடிவு காலம் பிறக்கும் என்று நீ முதலில் நம்ப வேண்டும். என் தங்கமே, மாற்றங்களும் திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற நேரத்தில் அதையெல்லாம் எதிர்கொள்ள என் பிள்ளை நீ தைரியமாக துணிந்து நிற்க வேண்டும். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்றே சொல்ல முடியாத சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது என்று சொல்கின்ற என் பிள்ளை, இந்த கருப்பன் சொல்கின்ற வாக்குகளையும் நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் அல்லவா? இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று சொல்கின்றேனோ அது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? காரணமில்லாமல் என் பிள்ளையை யாரும் காயப்படுத்திவிடக்கூடாது. காரணமில்லாமல் என் குழந்தையின் வாழ்க்கையில் யாரும் தேவையில்லாத விஷயங்களை செய்துவிடக்கூடாது. இந்த குறிப்பிட்ட தேதியில் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் என்றால், ஒரு குறிப்பிட்ட தேதியில் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல சூழ்நிலைகள் மாறும் என்றால் அதை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். கருப்பன் எதை பற்றியும் யோசிக்காமல் உன்னிடத்தில் சொல்ல மாட்டான் என்பதனை நீ நன்கு உணர்ந்திருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் வந்து சொல்லும் பொழுது அதை சரியாக நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கான உண்மைகளை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ வேண்டும். என் தங்கமே, கஷ்ட காலங்கள் வாழ்க்கையில் யாருக்குத்தான் இல்லை? உனக்கு மட்டும்தான் கஷ்டம் என்று சொல்லி எண்ணி புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு இந்த கஷ்டங்கள் எல்லோருக்கும் வாழ்க்கையில் இருந்தது என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னை விட மற்றவர்களுக்கு ஒன்றும் அவ்வளவு குறைவாக இல்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். மற்றவர்களின் வேதனையோடு உன் வேதனையை ஒப்பிட்டு பார்ப்போமானால் அது சற்று குறைவுதான் என்று உன் அப்பன் சொல்கின்றேன். ஏன் தெரியுமா என் பிள்ளையே, கண்ணில்லாமல் இந்த உலகத்தை பார்க்க முடியாமல் எத்தனையோ பேர் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். கால்கள் இல்லாமல் கைகள் இல்லாமல் என்று ஏதேனும் ஒரு குறையோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இவர்கள் இந்த உலகத்தை காண முடியாமல் இருட்டுக்குள் இருக்கின்ற இவர்களை விடவா நீ வேதனையை பெரிதாக அனுபவித்து விட்டாய்? நினைத்தாலும் கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட கஷ்டங்களில் எல்லாம் சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்.
என் தங்கமே, இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டு, உனக்கான நல்ல சூழ்நிலைகள் என்னவென்று தெரிந்து கொண்டு, எப்பொழுதுமே இந்த கருப்பனின் வாக்கினை கேட்டு அதன்படி நீ வாழ்ந்து வந்தாலே இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் தொடர்ச்சியாக உனக்கு தரும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் கருப்பன் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றான் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையை, நான் இன்று உனக்கு காண்பித்திருக்கின்ற தேதியானது 22/8/2024. இந்த நாளில் உனக்கு கிடைத்திருப்பது என்ன நாள் என்று சற்று சிந்தித்து பார்த்தாயா? என் பிள்ளையே, மகா சங்கடகர சதுர்த்தி நாள். அதாவது மகா சங்கடகர சதுர்த்தி நாள் என்று விநாயக பெருமானினுடைய அன்பையும் அருளையும் யார் ஒருவர் பெற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் காலம் முழுவதும் கஷ்டத்தில் இருந்து மீண்டு வந்து விடுவார்கள். வாழ்க்கை முழுவதும் இவர்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவ்வளவு பிரச்சனைகளிலும் இருந்து இவர்கள் நிச்சயமாக மீண்டு வந்து விடுவார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து இவர்களை காப்பாற்றிட இந்த வாழ்க்கை இவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எத்தனையோ கஷ்டங்களை கண்டுவிட்ட உன் வாழ்க்கை இந்த கஷ்டங்களை காண்பதற்காக ஒன்றும் பயப்படாது. ஏன் தெரியுமா? நீ சொன்னது போலத்தான் வேதனைகளையும் சோதனைகளையும் நீ பெரிதாக அனுபவித்து விட்ட பிறகு இனி வரப்போகின்ற நாட்கள் எல்லாமும் இந்த வேதனையில் இருந்து உன்னை மீட்டு வரக்கூடியதாகத்தானே இருக்க முடியும். அதற்கு மேலும் வேறு எதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அதனால் வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக எதிர்கொண்டு என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ புரிந்து கொண்டாலே போதும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு வாழ பழகு. உண்மையான புரிதல் இல்லாத வாழ்க்கைதான் அங்கே காயப்படும். இங்கே உண்மையான புரிதல் என்ற ஒன்று இருக்கும் பொழுது யார் வாழ்க்கையிலும் பிரிவிற்கும் வாய்ப்புகள் கிடையாது. சண்டை சச்சரவுகளுக்கும் வாய்ப்புகள் கிடையாது. அப்படி இருந்து விட்டால் என் பிள்ளையே, இது நாள் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் இனிமேல் நீ நிச்சயமாக பழி தீர்க்கத்தான் போகின்றாய். பழி தீர்ப்பது என்பது என் பிள்ளை அவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டுவது. யாருடைய மனதையும் நோகடிக்காமல், யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதலும் செய்யாமல், யாருடைய கண்ணீருக்கும் ஒருபொழுதும் காரணமாகாமல், எப்பொழுதுமே செய்ய நினைக்கின்ற விஷயங்களை சரியாக செய்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் நீ கஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வீணாகி விட்டதா? இத்தனை நாளும் நாம் போராடிய வாழ்க்கை நமக்கு வீணாகி விட்டதா என்று எண்ணி வருந்தாதே. எதுவும் இங்கு வீணாகிவிடவில்லை. எல்லாமும் உனக்கு விநாயக பெருமானின் அருளால் நான் சொன்ன தேதியில் மகா சங்கடக சதுர்த்தி நாளில் உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் உன்னை பின்தொடர்ந்து வரப்போகின்றது. கருப்பனின் அன்பினை பெற்றுவிட்ட பிள்ளைகள் நிச்சயமாக இன்று இந்த செய்தியினை தெரிந்து கொள்வார்கள். யார் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். எல்லா நேரத்திலும் எல்லா கஷ்டங்களும் ஒருவருக்கு மட்டுமே வந்து கொண்டிருக்கின்றதே என்று எண்ணி வருந்துவதை நிறுத்திவிட்டு எல்லோராலும் இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வர முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, பல நாள் மாற்றங்கள், பல நாள் திருப்பங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தும் என்று இந்த கருப்பன் சொல்லி இருக்கின்றேன். அதுபோலத்தான் வருகின்ற 22ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் திருப்பங்களும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ வெளிவர முடியாமல் தவிப்பதற்கு பதிலாக எல்லா சூழ்நிலைகளையும் என்னால் கடந்து செல்ல முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழத் தொடங்கு. கருப்பன் உனக்கான நேரத்தை குறித்து வைத்திருக்கின்றேன். யாரால் உனக்கு உதவி கிடைக்கும் என்பதனை சொல்வதற்கு இந்த கருப்பன் உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனின் அன்பினை முழுமையாக பெற்றுவிட்ட என் பிள்ளை, இனி வாழ்க்கையில் ஒரு நாளும் வேதனைப்பட மாட்டாய். உனக்கு சந்தேகம் என்ற ஒன்று ஒருபொழுதும் வரக்கூடாது.
மனநிறைவோடும் மன நிம்மதியோடும் வாழ்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு என்றும் காவலாக இருக்கின்ற இந்த கருப்பன் விநாயக பெருமானின் அருளை உனக்கு பெற்று கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய ஆசைகள் பலவற்றையும் நான் நிறைவேற்றி கொடுக்கின்றேன். என் அன்பு தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.